வர்றேம்மா. இன்னும் 2 பெரிய கொஸ்டின் தான் இருக்கு. அண்ணே வா, சேர்ந்து சாப்பிடலாம். உனக்காக தான் காத்திருக்கேன். தங்கச்சி இதோ வர்றேன். கொஞ்சம் அதிகமா சாப்பிடு ஜீவா. படிப்போட உடம்பு முக்கியம் தானே சாமி. நிறைய சாப்பிட்டா தூக்கம் வருதுமா. ஜீவா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு நீ இவ்வளவு ஆர்வமா படிக்கிறத பார்த்தா. 10th 400க்கு மேல எடுத்தா அப்பா போன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காருமா, அதான் படிக்கிறேன். அடப்பாவி, இப்பதான் தெரியுது எலிய 8 முளை வெட்டி கட்டுதுன்னு. பரவாயில்ல, நல்லா படி, எனக்கு அதுவே போதும். சின்ராசே, உன் போன்ல ஒரு பாட்டு போட்டாங்க, கலைப்பு இல்லாம வேலை செய்யலாம்ல? ஆமா சின்ராசே, பாட்டு போட்டாதானே. பாட்டு தானே, போட்டுருவோம். அண்ணா பாச்சையே அப்பாத்தி பேக்கே அப்பாத்தியா அப்பாத்தி பேக்கே அப்பாத்திட்டா அப்பாத்திக்கு. என்ன இளவுட மாப்பிள்ள இது? நல்ல இளையராஜா பாட்டா போடுறா. ஏ சம்பனா அது என்னவோ புதுசு புதுசா கண்டுபிடிச்சு மனுஷனோட மனுஷன் பேசுறதே குறைஞ்சு போச்சு. ஆமா சண்முகம், நாமெல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் விவசாயம் பண்ணுவோமானே தெரியலையே. அட போமாப்புல, நம்மலாம் இருப்போமானே தெரியலையே. அத சொல்லு. உன் மருமகன் வேற 10வது பரீட்சையில 400க்கு மேல எடுத்தா போன் வேணுங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. போனா அட ஏன்பா பிள்ளைய கெடுத்துறாத. என்னங்கண்ணா, ஜீவா எப்படி படிக்கிறான்? பாவங்க, ரொம்ப கஷ்டப்படுறான். நேரத்துக்கு சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறான். நல்லா படிக்கட்டும். படிக்காம நான் தினம் தினம் படுற கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது. நீங்க போன் வாங்கி தரேன்னு சொல்லவும் தான் இவ்வளவு ஆர்வமா படிக்கிறான். நானும் 10வது வந்து 400 மார்க் மேல எடுத்தா எனக்கும் போன் வேணும்பா. சிறுக சிறுக சிட்டுக்குருவியா சேர்த்து நமக்கு வசதியா ஒரு வீடு கட்டணும்னு பேங்க்ல வச்சிருக்க பணத்துல தம்பி பையனுக்கு ஒரு போனு, மகன் மீனாட்சிக்கு கொலுசு. எந்த தேவைக்கு போனாலும் வெறும் மஞ்ச கயிறோட நீ வர்றத பார்க்கையில கஷ்டமா இருக்கு. ஒரு 2 பவுனுல தங்க செயின் எடுக்கணும் தானா? ஆடம்பர வாழ்க்கையே வேணாங்க, இருக்கிறத வச்சு வாழலாம். என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கிறதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதுல ஒரு சந்தோஷம். மா, எக்ஸாமுக்கு கிளம்புறேன். சந்தோஷம் ஜீவா, நல்லா எழுதிட்டு வா. சரிம்மா. அப்பா, எக்ஸாமுக்கு கிளம்புறேன். சரி ஜீவா, அப்பத்தாட்ட வேண்டிட்டு போ, நல்லா எழுது. சரிப்பா. மீனாட்சி, அண்ணன் கிளம்புறேன். சரிண்ணே, பேனோட இங்க்லாம் இருக்கா? நல்லா எழுதுனே. ஏன் சண்முகம் இன்னைக்கு லேட்டா வர்ற? இல்ல காமராஜ், தம்பி இன்னைக்கு 10வது பரீட்சை, அதான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். இந்தா திருநீர் எடுத்துக்க. காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பாரு. சின்னூண்டு பையனா இருந்தான், இப்போ 10வது வந்துட்டான். ஹலோ, சொல்லு சாரதி. என்னப்பா, ரிசல்ட் வந்துருச்சா? அப்படியா? நீ எவ்வளவு மார்க்கு? 461. சந்தோஷம் தம்பி. ஜீவா 424. அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம் தம்பி. இரு, ஜீவாட்ட தரேன். டேய், சொல்லு மச்சான். சூப்பரா. நீ எவ்வளவு மார்க்கு? சரி, என்னோட மார்க் சொல்லு. தமிழ்ல, இங்கிலீஷ்ல. சரிடா. சந்தோஷ் எவ்வளவு? திலீபன் எவ்வளவு? நரேஷ்?
என்னது மார்க்கிங் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்டா? அப்ப யார் தான்டா ஃபெயிலு? விஸ்வநாதன் மட்டுமா? ஓகேடா, நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். அப்பா 424 மார்க் எடுத்திருக்கேன்பா. நான் சொன்னதை செஞ்சுட்டேன். நீங்க பாத்தியா தானே, ஜீவா பேச்சே மாறிடுச்சே. இந்த ஜீவா போனு 24,000 ரூபாப்பா, கவனமா வச்சுக்க. நே ஃபோன் கொடுனே, கொஞ்சம் பார்த்துட்டு தரேன். போனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? போன்லாம் தர முடியாது, போ. ஜீவாப்பா, இந்த 2 நாளாவே ஜீவா நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. அப்படியா? என்ன பண்றேன்? கூப்பிட்டா கவனிக்க மாட்டான், போனை தூக்கிட்டு வெளியில போயிடுறான், நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டான். அவன் அப்படி இருக்க மாட்டானே. அதாங்க பயமா இருக்கு. திடீர்னு தூக்கத்துல முழிக்கிறான், போனை பாக்குறான். சின்ன பையன் தானே, ஆசையா போன் வாங்கியிருக்கான். போக போக சரியாயிடும். இது கூவப்படி பாருங்க. அங்கிட்டு பார்த்தா அந்தமான் மாதிரி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா ஐரோப்பா மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமெரிக்கா மாதிரி இருக்கு. இப்படி பார்த்தா என்னடா ஜீவா, போன் வாங்கவும் ஆளே மாறிட்ட. டேய் ஜீவா, நானெல்லாம் எப்போவோ ஃபோன் வாங்கிட்டேன், சும்மா சீனை போடாத. ஜீவா, என்னென்ன கேம்லாம் வச்சிருக்க? பப்புள் ஷூட்ரு, கேண்டி கிரஷ் எல்லாம் வச்சிருக்கேன். டேய் கொஞ்சமாவது அப்டேட் ஆகுடா. நானெல்லாம் ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி, டெம்பிள் ரன்னு எங்கேயோ போயிட்டு இருக்கேன். நானெல்லாம் ஆன்லைன் கேம்ல லட்சத்துல சம்பாதிக்கிறேன் தெரியுமா? 24,000 ரூபாய் போனை வச்சுக்கிட்டு ரொம்ப சீன் போடுற. என்னடா சொல்ற? போன்ல சம்பாதிக்க முடியுமா? முடியும்டா. பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இருக்கா? இருக்கு, ஆனா அது ஜாயிண்ட் அக்கௌண்ட்ரா. நாளைக்கு அக்கவுண்ட் நம்பரை எடுத்துட்டு வா, நான் உனக்கு சம்பாதிக்க கத்து தரேன். ஓகேடா சந்தோஷ். என்னடா ஜீவா, ஒழுங்கா படிக்க மாட்ற, எங்க போற எங்க வரேன்னு சொல்ல மாட்ற. அம்மா, உன் வேலையை பாருமா, எனக்கு எல்லாம் தெரியும். சந்தோஷ், இந்தாடா அக்கௌண்ட் நம்பரு, ஃபோன் நம்பரு. ஏதும் பயப்படுற மாதிரி இல்லை இல்லை. 500 ரூபாய் போட்டா 500 ரூபாய் வரும், 1000 ரூபாய் போட்டா 1000 ரூபாய் வரும். சபாங்கு, லூடோ, ரம்மி கேம்னு நிறைய இருக்கு. நான் இருக்கேன்டா, பயப்படாத. சரி சரி, ஓடிபி சொல்லு. சொல்றேன்டா. 623 406. டவுன்லோட் ஆயிடுச்சு. இதோ இதை கிளிக் பண்ணு. அக்கௌண்ட்ல 1000 எடுத்து அப்ளை பண்றோம். இரு, வெயிட் பண்ணு. ஏய் சூப்பர்டா, 1000 ரூபாய் ஜெயிச்சிட்ட. உடனே அக்கௌண்ட்ல ஏறிடுமா? இல்லடா, 2 நாள் ஆகும். தனா தனா, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குடி. என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னாச்சுங்க, ஏன் பதறீங்க? இன்னைக்கு பேங்க் போனேன். நம்ம அக்கௌண்ட்ல வெறும் 413 ரூபா தான் இருக்கு தானா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. என்னங்க சொல்றீங்க? அம்புட்டு கஷ்டப்பட்டு சேர்த்ததாச்சே. 3 லட்சம் ரூபாய் பணமும் ஏதோ ஆன்லைன் கேம்ல போட்டுக்கதா சொல்றாங்க தானா. கேட்கையில தலையே சுத்துதுங்க. ஒரே பிள்ளைன்னு செல்லம் கொடுத்தது தப்பா போயிடுச்சு. அழாதீங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்.
ஜீவாவோட அப்பாவா? உடனே ஸ்கூலுக்கு வாங்க, எச்சம் வர சொல்றாங்க. சரிங்க டீச்சர். கிளாஸ்ல இவன் எப்படி நடந்துக்கிறான்? சார், இவன் நல்லா படிப்பான், ரொம்ப நல்ல பையன். இவன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட தற்கொலை பண்ணிக்க போறதா பேசியிருக்கான். மதியம் சாப்பிடவும் இல்லை, அதோட அழுதுகிட்டே இருந்திருக்கான். வாங்க உட்காருங்க. நீங்க தான் ஜீவாவோட அம்மா அப்பாவா? உங்க பையன்கிட்ட பேசினேன், எல்லா விவரத்தையும் சொன்னான். நாம அவனை அடிக்கிறதாலேயோ திட்டுறதாலேயோ அவன் மாற போறதில்லை. இப்போ மன ரீதியா ரொம்ப பாதிச்சிருக்கான். அவன் வேணும்னு அப்படி பண்ணல. ஆன்லைன் கேம்ல நிறைய பணம் வரும், குடும்ப கஷ்டத்துக்கு உதவணும்னு ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்கான். அலைபேசியோட ஆபத்தை இப்ப அவன் உணர்ந்துட்டான். நாங்க கவனிக்கலனா அவனை உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா உயிர் போனா நாம செல்லாம வளர்க்குறதா நினைச்சு அவங்கள கெடுக்கிறோம். அலைபேசி என்னும் அரக்கன்ட்ட இருந்து நாம விடுதலை அடையணும். ஜீவாவை கவனமா பார்த்துக்கங்க. அலைபேசி வந்ததும் மனிதர்களிடம் பேசுறதே குறைஞ்சு போச்சு. உங்க குழந்தைகள்கிட்ட 1 மணி நேரமாவது பேசுங்க, அலைபேசியை தூரமா வச்சுட்டு.